Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C++ ப்ரோகிராமை யூஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு சர்க்கிளோடைய ஏரியா அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரோக்ராம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம் அவுட்புட்டில் நமக்கு என்டர் த ரேடியஸ்ன்னு கேட்குது. நான் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த சர்க்கிளோடைய ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjosh.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை நான் சி ஃபைலாக சேவ் பண்ணுறேன். ப்ரோக்ராம் நேம் பார்த்தீங்கன்னா நான் ஏரியான்னு கொடுத்துக்கிறேன். ஏரியா டாட் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதுனால சிபிபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் அப்படிங்கிறதுனால ஹெட்ரு ஃபைல் ஆட் பண்ணோம். நான் ஆஷ் இன்க்ளூட் IOSTREAM அப்படிங்கிற ஹெட்ரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெட்ரு ஃபைல் ஆட் பண்ணோம். கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஹெட்ரு ஃபைலையும் ஆட் பண்ணிக்கிறேன். CONIO.h அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். கிளாஸஸ் யூஸ் பண்ணுறதுனால CLASS அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், சர்க்கிள்னு சொல்லி அந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஃபினேஷன். நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறோமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணோம். நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைவேட்டாக வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரேடியஸ் இன்புட் வாங்கணும். அதுக்காக இன்டீஜரில் 6ன்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது நம்ம ஏரியா கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் நான் ஏரியாவுக்காக ஏன்னு சொல்லியும் சர்க்கம்ஃபரன்ஸ்க்காக சின்னு சொல்லி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் என்ன பண்ணுறோம், பப்ளிக்காக வந்து ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ண போகிறேன். BUBLIC பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிக்காக அந்த ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ண போகிறோம். வாய்டு டைப்பில் கெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிவன் ரேடியஸ்லேருந்து நம்ம ஏரியாவையும் சர்க்கம்ஃபரன்ஸும் கால்குலேட் பண்ணோம். அதனால் CALC கேல்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணுறதுக்காக வாய்டு டைப்பில் PRINT பிரிண்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நம்ம டிக்ளேர் பண்ண எல்லா ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ணோம். நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு அந்த டேட்டாஸ் இன்புட் வாங்கணும். அதுக்காக சி அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் ரேடியஸ் RADAUS ரேடியஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற ரேடியஸை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணோம். அதுக்காக சிஇன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி R அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ் இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அந்த ரேடியஸ்லேருந்து ஏரியாவையும் சர்க்கம்ஃபரன்ஸையும் கால்குலேட் பண்ணோம். அதுக்காக கேல்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறேன். இப்போ ஏரியாவை ஃபைன் பண்ணி ஏ அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் A ஈக்குவல் ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr². பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14. நான் என்ன பண்ணுறேன், 3.14ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது R², அதாவது ரேடியஸ் ஸ்கொயர். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம R அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால் R×Rன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏரியா கால்குலேட் ஆகி ஸ்டோர் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணோம். சர்க்கம்ஃபரன்ஸுக்காக C அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், 2 இன்ட்டு பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த இடத்துல R கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸும் கால்குலேட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஏரியாவையும் சர்க்கம்ஃபரன்ஸும் பிரிண்ட் பண்ணோம். அதுக்காக நான் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சி அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன மெசேஜோட பிரிண்ட் பண்ணலாம். ஏரியா அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். ஏரியா நமக்கு எந்த வேரியபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ A அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ தான் நம்ம ரிசல்ட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல ஏன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக சி அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ண போகிறேன். FERENT. நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா C அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் Cன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன்.
பார்த்தா நமக்கு இருக்கிற 3 ஃபங்க்ஷன்ஸையும் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸை செமிகாலன் வச்சு என் பண்ணுறேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் தான் அதை அக்சஸ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன், மெயின் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். வாய்ட் மெயின். நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணோம். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அந்த சர்க்கிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் ஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன், அதாவது அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஓன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CLR SCR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம அந்த சர்க்கிளில் இருக்கிற கிளாஸஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை நம்ம அக்சஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓ டாட் கிளாஸ் நேம் ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா get அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணணும், அதாவது calc அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் கால் பண்ணணும். அதனால் ஓ டாட் calcன்னு கொடுத்துருக்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் அதுக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். அதனால் ஓ டாட் print அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எண்டில் getch ரிசல்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். எரர் ஒன்று இருக்குது, calc is not a member of circle வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த calc அப்படின்னு கொடுத்துருக்கோம். சாரி, இந்த ஃபங்க்ஷனோடைய நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணும்போது நேம் தப்பாக டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறேன், அதை calc அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறேன், நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் ரேடியஸ்ன்னு கேட்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7 சொல்லி இன்புட் கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த 7 ரேடியஸ் கொண்ட சர்க்கிளுடைய ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களுடைய வெப்சைட் நேமு www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் அல்லது டிசைனிங் டியூட்டோரியல் வேணும்னா எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது யூடியூப் சேனலில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.